யாருடைய வெளியேற்றமும் ஒரு கட்சியை கலகலத்து போக வச்சு ஒரு தோட்டத்தை நீங்க உருவாக்குனீங்கன்னா அக்கட்சிக்கு அது மைனஸ். திருச்சி மாநாடு கிரேட் எக்ஸாம்பிள். கண்டிப்பா கட்சி காலியாயிருச்சு, கூடாரம் காலியாயிருச்சு, அப்புறம் என்ன மாளிகை காலியாயிருச்சு, குடிச்ச காலியாச்சு பேசிக்கிட்டு இருந்தான். மொத்த பேரும் கூடிட்டாங்க, 2.5 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. கட்சி ஒன்றும் காலியாகலையே. இன்னுமே அந்த கட்சிக்கு இருக பிடிமானம் உள்ள கொள்கை தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிருக்கான். நீங்க எல்லாருமே வந்து விஜய் கத்துற ஸ்டூடெண்ட்ஸ் தானே பாத்தீங்க. அங்க பாத்தீங்களா அந்த பசங்கள்லாம் எனக்கு எதிர ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு அந்த பசங்க சொல்றாங்க, காலேஜ் பசங்க. ஞாபகம் நீங்க யோசிச்சு பாருங்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் மத்தியில அவங்களால விதைக்க முடியுது அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு மாற்றம் கிடையாது. பெரியார் ஆதரவு, பெரியார் எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால அந்த கட்சி ஒன்றும் சாதி ஆதரிச்சு ஒன்றும் போயிடல, இந்துத்துவ ஆதரிச்சு போயிடல, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடல. அவங்களுக்கு பெரிய விமர்சனங்கள் இருக்கு.